இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். போஸ்டர் சேட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுராந்தகம் அருகே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட தார் சாலை சில வாரங்களிலேயே பல இடங்களில் விரிசல் ஏற்பட்டதால் அதிர்ச்சி. நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் வெளுத்து வாங்கிய கனமழை. ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. சின்ன சேலத்தில் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வரும் கல்லறை தோட்டம். மீட்டு தரக்கோரி பேரூராட்சி அலுவலகத்தில் இஸ்லாமியர்கள் மனு. செங்கம் பகுதியில் குப்பை மேடாக மாறிய பாரதியார் படிப்பகம். பராமரிப்பு பணிகளை செய்து படிப்பகத்தை மீண்டும் திறக்க கோரிக்கை. உடுமலைப்பேட்டையில் புழுக்களோடு விவசாயிகள் காத்திருப்பு போராட்டம். பட்டுப்புழு ஆராய்ச்சி மையம் தரமற்ற முட்டைகளை வழங்கியதாக குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட தார் சாலை சில வாரங்களிலேயே சேதமடைந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் எலப்பாக்கத்தில் இருந்து ஆனைக்குன்னம் வழியாக ஓரத்தி வரை செல்ல மாநில நெடுஞ்சாலை உள்ளது. அதில் எலப்பாக்கம் ஆனைக்குன்னம் இடையே 2 கிலோமீட்டர் தூரம் கொண்ட சாலை மிகவும் சேதமடைந்து வாகனங்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்தது. இதைத் தொடர்ந்து கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அந்த சாலை சீரமைக்கப்பட்டது. இந்நிலையில் புதிதாக அமைக்கப்பட்ட தார் சாலையில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான வீடியோக்கள் வெளியாகியுள்ள நிலையில் தரமற்ற முறையில் சாலை அமைத்த ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு சமூக ஆர்வலர்கள் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். வள்ளியூரில் ரயில்வே தரைப்பாலம் மழைநீரில் மூழ்கியதால் வாகனங்கள் தண்ணீரில் தத்தளித்தபடி சென்றன. நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் நேற்று மாலை நேரத்தில் கனமழை வெளுத்து வாங்கியதால் சாலைகள் மழைநீர் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் அப்பகுதியில் உள்ள ரயில்வே தரைப்பாலம் மழைநீரில் மூழ்கியது. தரைப்பாலத்தில் அடைப்பு ஏற்பட்டதால் மழைநீர் வெளியே செல்ல முடியாமல் தேங்கி நின்றது. இதனால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் தரைப்பாலத்தை மிகுந்த சிரமத்தோடு கடந்து சென்றனர். இதைத் தொடர்ந்து பேரூராட்சி ஊழியர்கள் தரைப்பாலத்தில் தேங்கிய மழைநீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். சின்ன சேலத்தின் கல்லறை தோட்டம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறுவதை தடுக்குமாறு இஸ்லாமிய மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் பகுதியில் 2000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் வசித்து வருகின்றனர். அப்பகுதியில் உள்ள 4 ஜமாத்திற்கும் சேர்த்து சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையின் புறவழிச்சாலையில் அடக்கஸ்தலம் கல்லறை தோட்டம் அமைந்துள்ளது. இறந்தவர்கள் உடல்களை அடக்கம் செய்ய பயன்படுத்தப்படும் அடக்கஸ்தலத்தில் சமூக விரோதிகள் சிலர் சட்ட விரோத செயல்களை செய்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் அங்கு மின் விளக்கு வசதி இல்லாததால் மாலை அல்லது இரவு நேரங்களில் அடக்கஸ்தலத்திற்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் சின்ன சேலம் பேரூராட்சி அலுவலகத்திற்கு மனு அளித்தனர். சமூக விரோதிகளின் புகலிடமாக அடக்கஸ்தலம் மாறுவதை தடுத்து மின்விளக்கு வசதி செய்து தருமாறும் பேரூராட்சி செயல் அலுவலருக்கு அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். அடக்கஸ்தலத்துக்கு உண்டானது போதிய வசதிகள், அதாவது மின்விளக்கு வசதிகள் எதுவும் இல்லாததுனால அங்க நிறைய அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அசம்பாவிதத்தால எங்களுக்கு அந்த தொழுகை ஸ்தலமானது பெரிய ஒரு கண்ணியமிக்க ஸ்தலம். அந்த கண்ணியமிக்க ஸ்தலத்துல நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கிறதுனால எங்களுக்கு மின்விளக்குகள் அமைத்து தர கோரியும்,
இன்னொன்று வந்து எங்களுக்கு தொழுகைக்கு நீர் வண்டி கட்டி ஆழ்துளை கிணறுக்கு உண்டான மோட்டார் வசதி செய்து தர வேண்டியும் தலைவர் அவர்களுக்கு, பேரூராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் ஈவோ அவர்களையும் சந்தித்து நேரடியாக 4 ஜமாத்தார்கள் முன்னிலையில் வைத்து மனு கொடுத்திருக்கிறோம். இதை பரிசீலனை செய்து சீக்கிரமாக, முடிந்த அளவு கூடிய சீக்கிரமாக செய்து தருமாறு பணியுடன் 4 ஜமாத்தார்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். அறிவை வளர்க்க வேண்டிய புத்தகங்கள் வைக்கப்பட வேண்டிய பாரதியார் படிப்பகம் குப்பை மேடாக மாறி வருவது பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே செய்யாற்றங்கரையில் பாரதியார் படிப்பகம் அமைந்துள்ளது. தியாகி ராமசாமி மாணவர்களின் நலன் கருதி பாரதியார் படிப்பகத்தை தேர்வுநிலை பேரூராட்சி வசம் ஒப்படைத்தார். தினந்தோறும் வாசகர்கள் வந்து செல்லும் இடமாக இருந்த படிப்பகம் பல மாதங்களாக பூட்டி கிடக்கிறது. மேலும் படிப்பகத்தை சுற்றிலும் குப்பைகள் மலைபோல் குவிந்து கிடக்கின்றன. இதனால் வாசகர்கள் வெகு தொலைவில் உள்ள நூலகங்களை நாடி செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எனவே பாரதியார் படிப்பகத்தை புதுப்பித்து மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வருமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடுமலைப்பேட்டை பட்டுப்புழு ஆராய்ச்சி மையம் முன்பாக இறந்த புழுக்களோடு விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே உள்ள கண்ணம நாயக்கனூர், மலையாண்டிப்பட்டினம் உள்ளிட்ட கிராமங்களில் வெண்பட்டு உற்பத்தி அதிக அளவில் நடைபெறுகிறது. இப்பகுதியில் சேர்ந்த விவசாயிகள் உடுமலைப்பேட்டையில் உள்ள தனியார் பட்டு இளம்புழு வளர்ப்பு மையங்களில் பட்டுப்புழுக்களை வாங்கிச் செல்கின்றனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக பட்டுப்புழுக்கள் கூடுகட்டு முன்பே தொடர்ந்து உயிரிழந்து வருகின்றன. இதுகுறித்து கேள்வி எழுப்பினால் வளர்ப்பு மையங்கள் அரசு வித்தகத்தில் இருந்துதான் புழுக்களை வாங்கி தருகிறோம் என கூறி கைவிரித்து விடுவதாக பட்டுப்புழு விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதைத் தொடர்ந்து பட்டுப்புழு விவசாயிகள் உடுமலைப்பேட்டையில் உள்ள மத்திய பட்டு வளர்ச்சி ஆராய்ச்சி மையம் முன்பாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆராய்ச்சி மையம் தரமற்ற முட்டைகளை வழங்கியதால் பட்டுப்புழுக்கள் உயிரிழந்ததாக கூறும் விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்னைக்கு நடக்கிறதில்ல, தொடர்ந்து இது போன்று தொடர்ந்து பட்டு விவசாயிகள் தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது, பேட்ச் ஃபெயிலியரே ஆகிட்டு இருக்கு. அப்போ எதனா ஜாக்கி சென்டரில் கேட்டுச்சுன்னு சொல்லிச்சுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முட்டை ஃபால்ட்டு அப்படிங்கிறாங்க. இப்போ மட்டும் இந்த சூழ்நிலையில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5000 முட்டைக்கு பக்கம் நீங்கள் இன்றைக்கி ஃபால்ட் ஆகிருக்கு. விவசாயிகள் ஒருத்தன் தான் பாதிப்பு ஒழிய மற்ற யாருமே இதில் பாதிப்பு இல்லைங்கிறது நிதர்சனமான சத்தியமான உண்மை. இது அதனால் மத்திய அரசும் மாநில அரசு இதில் கவனம் செலுத்தி விவசாயிகளை, பட்டு உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளணும். இது மாதிரி தோல்வி அடைஞ்சுன்னு சொல்லிச்சுன்னா உடனடியாக அதற்கான நிவாரணம் கொடுக்கறதுக்கு என்ன வழி இருக்குதுன்னு நாங்கள் கேட்குறோம். இது இந்த 4 மாதமாக நாங்கள் சேர்த்த ஜாக்கி சுகசிரி எங்கள் ஜாக்கியில் வாங்கினா 1700 முட்டை தொகுதி, நம்ம கரநாயக்கனூருக்கு வாங்கினேன். இந்த ஜாக்கி வேலை 10 பேர் பாதிப்பு அடைஞ்சிருக்கிறோம். இந்த புழு நாங்கள் 6 நாளுக்குமே வச்சு இப்போ 6 பேரை 4வது மோல்டு வரைக்கும் வச்சுட்டோம். இப்போ கைக்கு வரும்போது 6வது நாளைக்கு ஸ்டார்ட் ஆகும்போது பூரா இப்படி டெத் ஆகிக்கிறதுனால நம்ம பட்டு வாரியத்துக்கு முன்னாடி கொண்டு நம்ம தட்டி வச்சுருக்கிறோம். நாகை அமர நந்தீஸ்வரர் ஆலயத்தில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு ஓலைச்சப்பரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. நாகை நீலாயதாட்சி அம்மன் கோவில் சன்னதி தெருவில் இக்கோவில் அமைந்துள்ளது. தேவர்களின் தலைவரான இந்திரன் இங்கு வந்து சுவாமியை வழிபட்டதால் இக்கோவிலுக்கு அமரேந்தீஸ்வரர் என்று பெயர் வந்தது. பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. விழாவினை ஒட்டி அபித குஜலாம்பாள் மற்றும் அமர் நந்தீஸ்வரர் அலங்கரிக்கப்பட்ட 16 கால் ஓலைச்சப்பரத்தில் எழுந்தருளினர். பின் மேலதளங்கள் முழங்க சுவாமியின் சப்பரத்தேர் 4 ரத வீதிகளில் வலம் வந்தது. வழி நெடுகிலும் திரளான பக்தர்கள் திரண்டு சாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் அருகே தனியார் வாகன சர்வீஸ் நிறுவனத்தின் வாயிலில் லாரியை நிறுத்தி லாரியின் உரிமையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் அருகே வள்ளிபுரத்தில் உள்ள பிரபல தனியார் நிறுவனத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு 4120 என்ற எண் கொண்ட மாடல் லாரியை 20க்கும் மேற்பட்ட லாரியின் உரிமையாளர்கள் வாங்கியுள்ளனர். வாங்கிய சிறிது காலத்திலேயே லாரிகள் பழுதாகி நின்றதால் வாங்கியவர்கள் அவதிக்குள்ளாகினர். அதனை சரி செய்ய சர்வீஸ் சென்டருக்கு சென்றால் சர்வீஸ் செய்து கொடுக்காமல் இழுத்தடித்துள்ளனர். மேலும் ஸ்பேர் பார்ட்ஸும் கிடைக்கவில்லை. இதனால் லாரியை வாங்கியவர்கள் அதனை கொண்டு சம்பாதிக்காவிட்டாலும் இழப்பையை சந்திக்க நேர்ந்ததால் அவர்கள் மனம் நொந்து போயினர். வாங்கும் போது இந்த வண்டி எங்களுக்கு சொல்லி கொடுத்தது இந்த வண்டி நல்லா இருக்கும், டீசல் மைலேஜ் வண்டியில இருந்து எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 6 மாசத்துல இந்த வண்டி ப்ரொடக்ஷன் பண்றதே, தயார் பண்றதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க.
நாமக்கல்ல வந்து ஒரு 30 வண்டி இதுக்குள்ளதான் இருக்கும், 25 to 30 வண்டி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வண்டி வந்து கம்ப்ளைண்ட் வரதுனால இந்த வண்டி ப்ரொடக்ஷன் பண்றதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 41-20 கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுல எந்த கம்ப்ளைண்ட் வரதில்ல. இப்ப 42-25 வந்திருக்கு, அதுல எந்த கம்ப்ளைண்ட் வரதில்ல. இந்த வண்டி மட்டும் ஏன் இப்ப இடையில வந்து ஒரு 6 மாசம் ஓடாத ப்ரொடக்ஷன் பண்றதை நிப்பாட்டிட்டாங்க. நாங்களும் எவ்வளவு தூரம் ஒன் டைம் எல்லாமே செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு வந்து எந்த ஒத்துழைப்பும் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 வண்டி மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு மீதி வண்டி எந்த வண்டியுமே செஞ்சு கொடுக்கலீங்க இது வரைக்கும். வெறுப்படைந்த லாரி உரிமையாளர்கள் தங்களது பழுதடைந்த லாரிகளை அந்நிறுவனத்தின் வாயிலில் நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த லாரிகளை மாற்றி வேறு மாடல் லாரியை வழங்க கோரி அவர்கள் முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இவ்வகை லாரிகளால் வாழ்வாதாரத்தை இழந்து வறுமை நிலைக்கு சென்றதாக லாரி உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்தனர். மதுரை சோழவந்தான் அருகே நெற்பயிர்களை புதிய நோய் தாக்கியதால் விவசாயிகள் அறுவடையை பாதையிலேயே கைவிட்டனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள காடுபட்டியில் சுமார் 1500 ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்களை சாகுபடி செய்து வருகின்றனர். ஏக்கர் ஒன்றுக்கு 20,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை செலவு செய்து விவசாயிகள் பயிர்களை வளர்த்து வந்தனர். இந்நிலையில் பெயர் தெரியாத புதிய நோய் தாக்கியதால் காடுபட்டியின் நெற்பயிர்கள் விளைச்சல் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இப்போ ஒரு 200 ஏக்கருக்கு மேலே விவசாயம் பண்ணியிருக்காங்க. ஏக்கருக்கு வந்து முதல் 40 மூடை வந்துருச்சு நெல். இப்போ ஒரு ஏக்கருக்கு 2 மூடை வர ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அந்த அளவுக்கு இது இல்லாமல் போச்சு, மழை தண்ணி இல்லாமல் போச்சு. உரப்படி எல்லாம் வாங்கி நாங்கள் போட்டுக்கிருக்கோம். போட்டுமே அப்புறமா ஒன்றும் செய்ய முடியல. கவர்மெண்ட் மட்டும் என்ன நோய் தாக்குன்னு தண்ணி பட்டாக்கூட கொஞ்சம் இதாக இருக்குது சார். தண்ணி பட்டாக்கூடங்க அது போக வந்து கொஞ்சம் விளைச்சல் வந்து கம்மியாக தான் இருக்குது. கவர்மெண்ட் கொஞ்சம் செலவு பண்ணி நல்ல ஒரு பதில். அதிகாரிகள் யாரும் வந்து பார்த்தாங்களா இந்த மாதிரி நோய் பார்த்துட்டு? அதெல்லாம் வந்து யாரும் பார்க்கல. நோய் யாரும் மட்டும் பார்க்கல சார். யாருமே வரமாட்டாங்க சார். நம்ம ஏரியா என்ன சொன்னாலும் வரமாட்டாங்க சார். அவங்க வேலையை தான் பார்க்குறாங்க தவிர நம்ம வேலையை பார்க்க மாட்டாங்க. கடந்த காலங்களில் ஏக்கருக்கு சுமார் 40 நெல் மூட்டைகள் வரை கிடைத்த நிலையில் தற்போது வெறும் 2 மூட்டை நெல் மட்டுமே கிடைப்பதாக தெரிகிறது. அறுவடை இயந்திரத்துக்காகும் செலவை கூட இது ஈடு செய்யாததால் விவசாயிகள் நெற்களை அறுவடை செய்யும் முடிவை கைவிட்டுவிட்டனர். எனவே பாதிக்கப்பட்ட பயிர்களை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்குமாறும் வேளாண் துறைக்கு காடுபட்டி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி துறைமுகம் ஒரே நிதியாண்டில் 41.72 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு புதிய சாதனை படைத்துள்ளது. தமிழ்நாட்டின் 2வது பெரிய துறைமுகமாக தூத்துக்குடி வ.உ. சிதம்பரம் துறைமுகம் விளங்கி வருகிறது. 2024-25 நிதியாண்டில் இத்துறைமுகம் 41.72 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டுள்ளது. இதன்படி 31.19 மில்லியன் டன் இறக்குமதியும் 9.69 மில்லியன் டன் ஏற்றுமதியும் 0.12 மில்லியன் டன் சரக்கு பரிமாற்றமும் நடந்துள்ளது. இது 2023-24 நிதியாண்டோடு ஒப்பிடும்போது 0.77% அதிகரித்துள்ளது. மேலும் நடப்பு நிதியாண்டில் 50 மில்லியன் டன் சரக்குகளை கையாளும் விதமாக தூத்துக்குடி துறைமுகத்தை மேம்படுத்தும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. போஸ்டர்ஸ் ஹெட்கியரின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே விவசாய தோட்டத்தில் புகுந்த சிறுத்தையை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர். ஆதியூர் அரண்மனைக்காடு தோட்டத்தில் வசித்து வரும் பாலசுப்பிரமணியன் என்பவரின் கன்றுக்குட்டியை சிறுத்தை ஒன்று கடித்து குதறி சென்றது. இதுகுறித்து வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் வனத்துறையினர் அங்கு ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கன்றுக்குட்டி இறைச்சியை சிறுத்தை மீண்டும் உண்ண வந்த நிலையில் வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர். மேலும் அப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிப்பதற்காக கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்த உள்ளதாக ஆனைமலை புலிகள் காப்பக உதவி வன பாதுகாவலர் கணேஷ் ராம் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பல்வேறு அசைவ உணவகங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி ஆய்வு மேற்கொண்டனர். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் மாவட்ட நியமன அலுவலர் தங்க விக்னேஷ் தலைமையிலான உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பிரியாணி கடை உள்ளிட்ட உணவகங்களில் ஆய்வு செய்தனர். இதில் 18 கிலோ கெட்டுப்போன இறைச்சிகள் கைப்பற்றப்பட்டன. மேலும் சமையல் கூடத்தை முறையாக பராமரிக்காத 2 உணவகங்களுக்கு உணவு பாதுகாப்புத்துறையினர் தலா 3000 ரூபாய் அபராதம் விதித்தனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கிணற்றில் விழுந்த 2 குட்டி பன்றிகள் பரிதாபமாக உயிரிழந்தன.
பாலக்கோடு அருகே உள்ள சூடனூர் வனப்பகுதியிலிருந்து அவ்வப்போது வனவிலங்குகள் வெளியேறி விளைநிலங்களுக்குள் புகுந்து விடுகின்றன. இந்நிலையில் இறை தேடி ஊருக்குள் வந்த 10 காட்டுப்பன்றிகள் மற்றும் அதன் குட்டிகள் 60 அடி ஆழமுள்ள கிணற்றில் விழுந்தன. பன்றிகளின் அலறல் சத்தத்தை கேட்ட தோட்டத்தின் உரிமையாளர் முனுசாமி என்பவர் வனத்துறைக்கு தகவல் கொடுத்தார். இதைத் தொடர்ந்து அங்கு வந்த வனத்துறை அதிகாரிகள் 8 காட்டுப்பன்றிகளை உயிரோடு மீட்ட நிலையில் 2 குட்டி பன்றிகள் உயிரிழந்தன. திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்சத்திரம் ஸ்ரீ கதிர் நரசிங்க பெருமாள் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கதிர் நரசிங்க பெருமாள் கோவிலில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தன. பணிகள் நிறைவடைந்த நிலையில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடத்தப்பட்டது. விழாவினை ஒட்டி யாகசாலை பூஜை நடத்தப்பட்டு கடம் புறப்பாடானது. தொடர்ந்து கோபுர விமான கலசங்களில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே ஸ்ரீதலா தேவி மாரியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. தர்மபுர ஆதீனத்திற்கு சொந்தமான பழமை வாய்ந்த ஸ்ரீ சீதலா தேவி மாரியம்மன் கோவிலில் பங்குனி தீமிதி திருவிழா 28ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கியது. அதைத் தொடர்ந்து தினமும் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும் அம்மன் வீதி உலாவும் நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியான தீர்த்த ஸ்குலத்திலிருந்து சிறப்பு பூஜைகளோடு கரம் புறப்பாடு நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து அழகு குத்தியும் சிவப்பு உடை உடுத்தியும் வந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். பக்தர்கள் பலரும் தங்கள் வேண்டுதல் நிறைவேற்ற குழந்தைகளை கொண்டு கொண்டு தீக்குழியில் இறங்கினர். போஸ்டர்ஸ் எட்கர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டத்தில் நடைபெற்ற விளையாட்டுச் செய்தியை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். ராமநாதபுரத்தின் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் கோடைக்கால நீச்சல் பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டு வருகிறது. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 2003ஆம் ஆண்டு நீச்சல் குளம் கட்டப்பட்டது. ஆண்டுதோறும் கோடை விடுமுறையின் போது ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள நீச்சல் குளத்தில் நீச்சல் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுவது வழக்கம். தற்போது இந்த கல்வி ஆண்டிற்கான கோடை விடுமுறை தொடங்கியுள்ளதால் அங்கு நீச்சல் பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருகிறது. கடந்த 1ஆம் தேதி தொடங்கிய நீச்சல் பயிற்சி ஜூன் 30ஆம் தேதி வரை 5 கட்டங்களாக நடைபெறுகிறது. இதில் நீச்சல் பழக விரும்பும் மாணவர்களுக்கு தண்ணீரில் நடந்து செல்வது, நீரில் மூழ்கி எழுந்து மூச்சு பயிற்சி போன்ற பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. पापा हैंड से बिल्कुल चलिए ओके 10 5 6 7 8 1 2 3 तनियर गुड़ जाता